ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு கொள்ளு சாதம் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேனில் 2 கரண்டி அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு மிதமான தீயில் இதை நம்ம அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிட்டால் அதோடய டேஸ்ட் நமக்கு மாறிடும். அதனால் நல்ல ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு கரண்டி வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்பு ஸ்பைசி எல்லாம் கலந்துருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு சின்ன சைஸில் புளியும் நான் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நல்ல மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பவுட்ரு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொடியாக செஞ்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசைக்கு அப்படியே சாப்பிடலாம். நான் இதில் சாதம் செய்ய போகிறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வந்ததும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாதம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 கரண்டி அளவுக்கு நான் கொள்ளு பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாதம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொள்ளு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உணவில் இந்த கொள்ளு சாதத்தை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் கூட நமக்கு கரைஞ்சி வரதை பார்க்கலாம். சில பேருக்கு பொடியாக சாப்பிட பிடிக்காது. ஸோ சாதமாக நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.